வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஸ் வாய்ஸ். இன்றைக்கி அந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 3 எபிசோட் 40 நென் யூசர்ஸ் யுனைட். ஸோ இந்த எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ஏகப்பட்ட சீரிஸ் போட்டிருப்போம், மறக்காம போய் அதையும் செக் பண்ணி பாருங்களேன். இந்த சீரிஸை பார்த்து முடிச்சுட்டு சரி வளவான பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த வேலை கொடுத்தவர், அதாவது ஆக்ஷனில் கலந்துக்கிறதுக்காக உங்களுக்கு நான் வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கூப்பிட்டுருப்பான்ல, அதுக்காக நம்ம குராபிக்கா எல்லாருமே போயிருப்பாங்க. அண்ட் குராபிக்காக்கு கிடைச்ச பொருள் என்னவா, குர்டாக்கலான் இருக்கிற எவனாவது 2 ஐபாலை வந்து திருடிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே குராபிக்காக்கு ஒரு லிஸ்ட் வந்துருக்குது. சரி, உங்களோட லிஸ்ட் எல்லாமே உங்கள் கைட்டு வந்துருச்சுல, ஸோ நீங்கள் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் இந்த ஏதாவது ஒரு பொருளை கொண்டுட்டு வரணும் உங்கள் கொடுக்கப்பட்ட லிஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறான். எனக்கு தெரிஞ்சு இவன் பாஸாக இருக்க மாட்டான், ஏன்னா இவன் ஆர்டர் கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அப்படின்னா முக்கியமான ஆள் அங்கே யாரும் இருக்காங்க, இவங்களுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டிய வேலையை செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு நல்லவனாக மாறினதுக்கப்புறம் என்னோட வேலையை நான் காட்ட ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குராபிக்கா மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்கிறான். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா கதவு திறக்க 4 பேர் போய்கிட்டே இருக்கும்போது கதவு திறக்கவே முடியல. என்னடா கதவு லாக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தா மறுபடியுமே ஸ்க்ரீன் ஆன் ஆகி, நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், மிஷனுக்கான உங்களுக்கு முதல் அடிப்படையே நீங்கள் சக்தியானவங்களாக இருக்கணும், அதனால் உங்களோட சக்தியை சோதனை பண்ணுற விதமாக இந்த மேன்ஷனை நீங்கள் எப்படி தப்பிக்கிறீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷேடோ சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. அண்ட் குராபிக்கா பார்த்தீங்கன்னா தைரியமாக அவரோட செயினை வந்து ஒரு பாலில் கட்டி வச்சுக்கிட்டு தன்னோட காஞ்சுரர் பவர் மூலமாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்கிறா. ஸோ அந்த பொண்ணு இருப்பா பார்த்தீங்களா, அவள் கிழவனுக்கு கிஸ் கொடுத்துட்டு அவன் வந்து உயிரை காப்பாற்றி விட்டுட்டான் அந்த பொண்ணை. அண்ட் இங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பவரை பயன்படுத்தி எல்லாருமே தப்பிச்சு போய்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ குராபிக்காவோட ஸ்ட்ரென்த்தை பார்த்துட்டு எல்லாருமே வாயை பிளந்துட்டாங்க. ஏன்னா அங்கே அத்தனை பேர் சுட்டுட்டு இருந்தோம், வெறும் ஒரு செயினை வச்சுட்டு அந்த புல்லட் எல்லாமே பார்த்தீங்கன்னா குராபிக்கா வந்து தடுத்துட்டா. இவ சமயம் பண்ணிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாய் திறந்து பார்த்துட்டே இருக்கும்போது குராபிக்கா பார்த்தீங்கன்னா பறந்து போய் அந்த பால்கனி மாதிரி ஒரு இடம் இருக்கும்ல, அங்கே போய் உட்காந்துட்டா. ஆனால் அங்கே போய் கீழே பார்த்தா அங்கே 3 பேர் கன்னோட இருக்கானுங்க, 6 பேர் ஸ்வாடோட இருக்கானுங்க அப்படின்ட்டு இருக்கும்போது குராபிக்காவுக்கு பின்னாடி அவனும் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ குராபிக்காவுக்கு பின்னாடி 2 பேர் ஸ்வாடோட இருக்கிறானுங்க, என்னது இங்கேயும் 2 பேர் இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு குராபிக்காவுக்கு டவுட் வருது. நீங்கள் உங்களோட நென் சக்தியை பயன்படுத்தி நல்லா உங்களோட பிரசன்ஸை மறைச்சி வச்சிருந்தீங்க, ஆனால் அதெல்லாம் என்கிட்ட செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்து விடுறான் அந்த மீசக்காரன். குத்து விட்டதுக்கப்புறம் தான் இவத்தை யோசிக்கிறான், அப்படியே விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கெல்லாம் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்குது. அண்ட் குராபிக்கா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சண்டை போடுறவங்களும் நல்லா உத்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். அங்கே இருக்கிற ஒருத்தனை மட்டும் எல்லா சோல்ஜர்ஸுமே சண்டை போடாமல் போய்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா குராபிக்கா பறந்து வந்துட்டு அந்த இடத்துல ஒருத்தன் கழுத்திலே கத்தி வச்சிட்டா. இங்கே நடக்கிற பாதி விஷயத்துக்கு காரணமே நீ தான் நினைக்கிறேன், மரியாதை நான் 1 2 3 சொல்கிறதுக்குள்ள எல்லாத்தையுமே நிறுத்திடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர்ஸுமே பார்த்தீங்கன்னா அப்படி தண்ணியாட்ட கரைஞ்சிட்டானுங்க. நான் ஏற்கனவே அதை கண்டுபிடிச்சேன், ஏன்னா அந்த சோல்ஜர்ஸை நான் குத்தும் போது ஏதோ ஒரு மனுஷனோட 6வது குத்துற மாதிரி இருந்தே தவிர மனுஷனை குத்துற மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, அதெல்லாமே நென் பவர்னு கண்டுபிடிச்சி அதை நான் தான் ஆப்ரேட் பண்ணுறேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அதை கிருதா வளைவாக வச்சிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஸோ இப்பேற்பட்ட ஒரு நென் பவரை பயன்படுத்துறதுக்காக ஒரு பெரிய சக்தி வேணும். அது மட்டும் இல்லாமல் நீ பயன்படுத்துறது எல்லாமே ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு ஆரா, அந்த ஆராவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சக்தி வேணும். ஆனால் அப்பேற்பட்ட ஆராவை வெறும் நென் பவரை பயன்படுத்தி ஏதாவது எவனாவது போட்டு அட்டாக் பண்ண ஒரு கமெண்ட்ரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த கமெண்ட்ரியுமே சாதாரண கமெண்ட்ரி இல்லை, வெறும் ஒரு சிம்பிள் அட்டாக் போட்டு இங்கே இருக்கிற மனுஷங்களை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த கமெண்ட் கொடுத்துருக்கான். அண்ட் அந்த கமெண்ட் எல்லாமே செய்கிறதுக்காக அந்த நென் பவர் எல்லாத்துக்குமே பக்கத்துலேயே ஒருத்தர் இருக்கணும், அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். ஸோ அப்படின்னா அதுங்களை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இங்கே உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். கரெக்டாக நானும் கெஸ் பண்ணிட்டேன், ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸுமே அடிக்காமல் மற்றவங்க எல்லாருமே போய் அடிச்சிட்டு இருந்தாங்க, அப்போவே நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கப்பா பார்க்குறதுக்கு கம்மியாக இருந்தாலும் நீ பண்ணுற வேலையெல்லாம் அதிகமாக இருக்குது. சரி பரவாயில்ல, நான் எல்லாமே உங்கள் தான், அதாவது என் பாஸ் தான் எனக்கு இந்த வேலையை கொடுக்க சொன்னார், அப்படின்னா நான் உன்னோட சீனியர் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிகிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கத்தியடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டே இருக்கும்போது நீ கையில் கட்டியிருக்கிற செயின் எல்லாமே பார்த்தா நீயும் ஒரு மேனிப்புலேட்டர் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுகிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என் மேலே இன்னும் உனக்கு கோவமெல்லாம் எதுவும் இல்லையா, ஏன்னா என் மாஸ்டர் தான் உங்களை எல்லாமே பயமுறுத்த சொன்னார், அதனால தான் நான் நென் பவர் வச்சு உங்களை எல்லாத்தையுமே பயமுறுத்தினேன் அப்படின்னா. சரி நீங்கள் 4 பேர் இங்கிருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். என்னது 4 பேர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். ஸோ நான் இங்கே இருக்கிறது 5 பேர் அப்படின்னா அந்த தான் 4 பேர் தான் இருக்கிறாங்க, அந்த 5வது ஒருத்தன் அவனுமே ஒரு ஸ்பை தானே உன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு குராபிக்கா சொல்லிட்டு இருக்கிறான். அப்படின்னா நாங்கள் இந்த மேன்ஷன் விட்டு போகிறதுக்குள்ளே எப்படியாவது நாங்கள் அவனை கண்டுபிடிச்சி தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குராபிக்கா கையில் ஒரு செயின் மாதிரி கட்டியிருப்பால, அந்த செயினில் ஒரு பால் மாதிரி தொங்கிட்டு இருக்குது. அதில் இருக்கிற ஒவ்வொரு ஆளையுமே காட்டி அந்த செயின் பார்த்தீங்கன்னா ஆடுதல்லேன்னு பார்த்தீங்கன்னா குராபிக்கா பார்த்துக்கிட்டே இருக்கிறா. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட காட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த செயின் எதுவுமே ஆடவே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பையன் இருந்தால் பார்த்தீங்களா குட்டி பையன், அவங்ககிட்டயுமே எதுவுமே ஆடவே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கருப்பு கலரில் ப்ரௌன் கலரில் ஒருத்தர் இருந்தால் பார்த்தீங்களா தலையில் பொட்டு வச்சுக்கிட்டு, அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அந்த செயின் ஒன்று ஆடிட்டே இருக்குது. ஸோ இந்த குட்டி பையனுமே கண்டுபிடிச்சிட்டான். ஸோ எனக்கு தெரிஞ்ச நீ தான் இந்த இடத்துல ஒரு ஸ்பையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குராபிக்கா கண்டுபிடிக்கிறான். இதுக்கெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, எப்படி வெறும் ஒரு செயின் ஆடுறதுனால நான் தான் இங்கே இருக்கிற ஸ்பை அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொண்ட போட்டுருக்கிறவங்க கேட்டுகிட்டே இருக்கும்போது இது வந்து டோசிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கு. இந்த டெக்னிக்கை வந்து பழங்குடியினர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க நிலத்துக்கடியில் இருக்கிற நீரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு மெட்டலை கண்டுபிடிக்கிறதுக்காக இதை பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற பொய்யை வந்து வெளிப்படுத்துறதுக்காகவும் இந்த டெக்னிக்கை வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு
சொல்லிட்டு இந்த பையன் சொல்லிகிட்டே இருக்கிறான். இந்த மாதிரி கட்டுக்கதையில் என்னவோ நம்பிட்டு இருக்கிறீங்க, நாளாக சுத்தமாக நம்ப மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா எதுக்கு உன்னோட ஹார்ட் பீட் ரேட் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? ஒரு வேளை நீ நல்லவனாக இருந்திருந்தா நீ தான் கெட்டவ அப்படின்னு சொன்னதுக்கப்புறமே உன்னோட ஹார்ட் பீட் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். ஆனால் உன்னோட ஹார்ட் பீட்டு அவன் சொன்ன அடுத்த செகண்டே டப்புன்னு இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு காரணம் என்னவா? ஒருத்தரோட ஹார்ட் பீட் ரேட்டை வச்சு நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன் எவன் நல்லவன் எவன் கெட்டவன். அப்படின்னா நீ தான் இந்த இடத்துல ஒரு ஸ்பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிகிட்டே இருக்கிறான். போது நீங்கள் விளையாடுனதெல்லாம் நீங்கள் விளையாடுறது கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு இருந்தது. இருந்தாலுமே இப்போ உண்மையான விளையாட்டுக்கு வரலாம். இப்போ என்னோட சக்தி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மீசக்கார வந்து நிற்கிறாப்ல. ஒரு நிமிஷம் இருங்க, அவங்களோட பிளான் உங்களுக்கு சுத்தமாக புரியலையா? இந்த 5 பேரில் எப்படியோ ஒரு 2 பேர் தான் இந்நேரத்தில் ஸ்பையாக இருப்பாங்க. அப்படின்னா இந்த 2 பேரில் என்னோட சேர்த்து இன்னொரு ஸ்பை இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிகிட்டே இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இவன் ஸ்பையாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குறைப்பிக்க சொல்கிறா. அது இவன் இல்லைங்க, இவன் நான் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிகிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா நான் ஸ்பையில்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்களா இங்கே இருக்கிற யார் தான் ஸ்பைன்னு ஒத்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கலர் இருக்கிறவனு சொல்லிட்டு இருக்கிறான். அப்படின்னா சரி என் கதையை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சீட்டில் வந்து ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி எழுதிட்டு இருக்கிறான். ஸோ நான் எதை தொடரணும் அது வந்து அப்படி எரிஞ்சு சாம்பல் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சீட்டில் எழுதுறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த சீட்டை கையில் பிடிச்சிக்கிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு சேரை பார்த்தீங்கன்னா அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு ஒரு குத்துறான் பாருங்கள். அந்த சேர் பார்த்தீங்கன்னா பறந்து சாக்கிலேயே அப்படியே தீ பிடிச்சி கீழே டப்புன்னு இருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னே இவங்களை டெஸ்ட் பண்ண வந்திருக்காக ஃபஸ்ட்டு கலர் ஒரு ஸ்பை வந்திருப்பான் பார்த்தீங்களா, அவெல்லாம் வாயை பழந்துட்டான். ஸோ இதுதான் என்னோட டெக்னிக்கு. இந்த டெக்னிக் பேர் கிரேட் ஹைக்யூ ஸ்டோ. ஸோ நான் யூஸ் பண்ணுற அந்த பேப்பரோட பேர் ஹைக்யூ. ஸோ இந்த பேப்பரோட சக்தி மூலமாக தான் என்னோட சக்தி வேலை செய்யும். ஸோ நானுமே ஒரு மேனிப்புலேட்டர் அப்படிங்கிற காரணத்தினால சரி அதெல்லாம் கதை எதுக்கு, இப்போ நான் மறுபடியுமே மேட்ருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹைக்யூ சீட் எடுத்துக்கிட்டு அவன் பார்த்தீங்கன்னா இன்னொரு சீட்டாட்ட எழுதுறான். என்னன்னு பார்த்தா என்கிட்ட யார் போய் சொல்கிறாங்களோ அவங்க முழுசாக எரிஞ்சு சாம்பலாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு எக்ஸாம்பிளோட காட்டிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறுபடியுமே ஒவ்வொருத்தர்கிட்ட காட்டிகிட்டே இருக்கிறான். என்கிட்ட யாராவது தப்பா பதில் சொன்னீங்கன்னா எரிஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு குராப்பை கிட்ட கேட்குறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் குட்டையாக ஒரு பொண்ணுகிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவங்களை டெஸ்ட் பண்ண வந்த சாச் மோனோடோசினோ அப்படிங்கிற ஒரு ஸ்பையுமே பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கிறான். நான் இங்கே ஒரு ஸ்பை தான்ப்பா அப்படின்னு அவன் உண்மையை சொல்லிட்டான். ஸோ கடைசியாக இவன் மட்டும்தான் இருக்கிறான். மரியாதை உண்மையை சொல்லு, நீ மட்டும் போய் சொன்னீங்கன்னு வச்சுக்க எரிஞ்சு சாம்பலாயிருவே. இப்போ தான் நான் கண்ணு முன்னாடி பார்த்த சேர் எரிஞ்சதை நீ உண்மையை சொல்லினா நீ இந்த இடத்துல எரிஞ்சு சாம்பலாயிருவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மீசக்காரர் பேசிகிட்டே இருக்கிறாப்ல. இவன் அப்படி நடிக்கிட்டே இருக்கிறான். என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அதே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு ஆட போங்கப்பா நானும் எவ்வளோ இருந்து இப்படியே நடிச்சுக்கிட்டே இருக்கிறது எனக்கும் டயர்டாக இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அசால்ட்டாக சோஃபா மேலே உட்கார்றான். இருந்தாலுமே நீங்கள் 2 பேருமே என்னை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனால் இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறது உங்களால் நடக்காத காரியம். ஏன்னா இந்த இடத்த சுற்றி நிறைய ட்ராப் வச்சிருக்கிற ஒரு மேனிப்புலேட்டராக நான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டே இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுமே பார்த்தீங்கன்னா இங்கே நடந்து போகிற மாதிரி இருக்குது. சரி இங்கே என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கரெக்டாக என்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டுகிட்டே இருக்கிறா. அதை தாண்டி நான் அவங்ககிட்ட கண்டுபிடிக்க சொல்கிறேன். அதை கூட கண்டுபிடிக்க முடியாதா? முதல்ல நீங்கள் இங்கேருந்து உயிரோட கிளம்புற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டே இருக்கும்போது அவள் பார்த்தீங்கன்னா தொட்டுட்டு லிப் டு லிப் கிஸ் அடிக்கிற. கிஸ் எடுத்து அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவளோட பவர் வந்து இவனுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ என்னோட பவர் இதுதான். என்னோட பவரோட பேர் இன்ஸ்டன்ட் லவர். நான் யாரெல்லாம் கிஸ் பண்ணுறனோ அவங்க எல்லாருமே எனக்கு அடிமையாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பவரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கிறா. ஸோ அவனுமே பார்த்தீங்கன்னா அடிமையாயிட்டான். ஐயோ மேடம் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாக்க தொங்க போட்டுட்டு இருக்கிறான். அப்படின்னு சரி சொல்லு, இங்கே ஏதோ பண்ணி வச்சிருக்கிற சொன்னியா அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி மேலே காலை வச்சுக்கிட்டு கேட்டுகிட்டே இருக்கிறான். இப்போவே என்ன பண்ணியிருக்கணும் மரியாதை சொல்கிறியா இல்லை உன் மூஞ்சிலேருந்து நான் காலை எடுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பேசிகிட்டே இருக்கும்போது ஐயோ மேடம் வேண்டாம் என் மூஞ்சில் நீங்கள் உங்கள் காலை வைங்க நான் கரெக்டாக என்னன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவள் அப்படியே பம்பிகிட்டு இருக்கிறான். ஸோ இவளோட பவர் பார்த்துட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே வாய் பிளந்துட்டு என்னடா இப்பேற்பட்ட சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அவனோட பிளான் இப்போ தான் சொல்லிட்டு இருக்கிறான். அதாவது நீங்கள் இங்கிருந்து வீட்டை விட்டு வெளியே போனால் அங்கே ஏகப்பட்ட கிரே ஹவுண்ட் நாய் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லேபரேட்டர் நாய் இருக்குது. அண்ட் அதை தப்பிச்சு நீங்கள் போகிற மாதிரி இருந்தாலுமே அந்த இடத்துல டாபர்மேன் நாய் இருக்குது. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கடிச்சு குதிரையும் அப்படிங்கிறாங்க. சரி இங்கே இருக்கிற எல்லா பவரையுமே நீ ரிலீஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆர்டர் கொடுக்குறா. அவனுமே எல்லா பவருமே ரிலீஸ் பண்ணிட்டான். ஸோ ஒரு வழியாக எல்லாருமே வீட்டு விட்டு வெளியே வந்துட்டே இருக்கும்போது ஒரு பெட்டு வளர்த்துறவனே நீ பெட்டா மாற்றிட்ட பட்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேசக்கார சொல்லிட்டே இருக்கிறான். அடைச்ச என்ன இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நான் எப்பவுமே அந்த மாதிரி கேவலமான ஒருத்தனெல்லாம் நான் பெட்டை வச்சுக்க மாட்டேன். நான் பெட்டை வச்சிருக்க மாதிரி இருந்தால் அவன் ரொம்பவே அழகாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அட ஆமல்ல நீ நானும் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்திருக்கிறோம். ஸோ என்னோட பேரை நான் சொல்லவே மறந்துட்டு பாரு, என்னோட பேர் பாஷு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறான். ஸோ என்னோட பேர் பைசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் அந்த பொண்ணுமே. அண்ட் என்னோட பேர் மெலோடி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு மேனிபுலேட்டர் தான் நினச்சிட்டு இருக்கிறேன். எப்படி நீ அவனோட ஹார்ட் ரேட்டை வச்சு அவன் தப்பானவன் கண்டுபிடிச்சா அப்படின்னு பாஷா மெலோடி கேட்கும்போது நீ ஏன் தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ உன்னோட பேரை சொல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மெலோடி குராப்பிக்காக கேட்டுக்கிட்டே இருக்கிறான். நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா நீங்கள் நாங்கள் எல்லாருமே ஒரே டீமாக இருப்போன்னு கூட தெரியாது. நாம் எல்லாருமே வெவ்வேறு மிஷனுக்கு தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுவோம்னு அப்படிங்கிறாங்க. ஆமாம்ல நாம் எல்லாருமே தனியாக பிரிஞ்சு போயிடுவோம். யாருக்கிட்ட நம்ம எல்லாருமே ஒரு நாள் எதிரியே கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைசேங்கிற பொண்ணு சொல்லிட்டே இருக்கிறான். அண்ட் இவங்க எல்லாருமே போகிறத பார்த்துக்கிட்டு அந்த மேன்ஷனுக்குள்ளே இவனுக்கு ஆர்டர் கொடுத்த அந்த மாஸ்டர் டொசினோ ஸ்கோலா 2 பேருமே அங்கே இருக்கிறாங்க. சரி அப்படின்னா இவனை நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல இங்கே வந்த டீமுக்கு இவன் எவ்வளவோ தேவலை, இவனை நீ அப்புறமா வெய்ய, இவனை நம்ம அப்புறமா
அப்புறமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஸ்கொயிலா இதுக்கு மேலே மற்றதெல்லாம் நீ பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஸோ குரோப்பைக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே நடந்து போய்கிட்டே இருக்கிறா. யார்க் யூனிவர்சிட்டியில் ஆக்ஷன் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரே மாதம் தான் இருக்குது. ஸோ என்னோட ட்ரஸ்ட்டை நான் இவங்களுக்காக ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் இன்னும் ஒரே மாதம் தான் இருக்குது. ஸோ எப்படியாவது அவனுங்க சொன்ன லிஸ்ட்டை அதில் இருக்கிற ஏதோ ஒரு பொருளை நான் கன்ஃபார்மாக கொண்டு வந்து அவங்களோட நம்பிக்கையை நான் ஜெயிப்பேன். அதுக்கப்புறம் யார்க் யூனிவர்சிட்டிக்கு போவேன், அங்கே இருக்கிற ஃபேண்டம் ட்ரூப்பை பற்றி தெரிஞ்சுக்குவேன். எப்போவுமே என் குட்ட கிளானை வந்து கொன்று அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துட்ருக்குற அந்த ஃபேண்டம் ட்ரூப்பை நான் சும்மா விடவே மாட்டேன். எப்பவுமே எனக்காக தொந்தரவு கொடுத்துட்ருக்குறாங்கல்ல, என்னோட சக்தி அவங்க என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறாங்க. எப்போவுமே நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும்போது என் கண் அப்படி செவக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குரப்பிக்க கண்ணை கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி செவன்னு செவக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சீன் கப்தான் ஏதோ ஒரு கழுகு பறந்து போயிட்டு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே கில்லுவோட அண்ணனை காட்டிட்டு இருக்கிறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அந்த கேம் டேட்டா வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட பொம்மை எல்லாமே இருக்குது. ஸோ அந்த கேம் டேட்டா வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இவன் கேம் கோடிங் லைட்டாக கண்டுபிடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ என் தம்பி சொன்னது உண்மை தான் போலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். டே அண்ணா நீ மட்டும் எனக்கு இதை தந்தீங்கன்னா நான் உனக்கு மெமரி கார்டு எக்ஸ்சேஞ்சாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கில்லுவை டீல் போட்டிருப்பான். அப்படின்னு சரி நான் கில்லுவை சொன்ன மாதிரி அவனுக்கான யூஆர்எல் மட்டும் நான் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வேலையை பார்த்துக்கிறேன், இல்லைனா மறுபடியும் என்னோட பொம்மை கலெக்ஷன் மேலே அவன் கையை வச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா அந்த கழுகு காலில் கட்டி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு பறக்க விட்டுட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம ஆளுங்க கப்பலில் போயிட்டு இருக்காங்கல்ல, கில்லு அங்கே படுறான், அங்கே தான் யார்க் யூனிவர்சிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கப்பலில் வந்துட்டாங்க. ஒரு வழியாக நீயும் நானும் போய் லியோரியோவையும் குரப்பிக்காவும் பார்க்க போகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கான் பேசிகிட்டே இருக்கும்போது அவங்கள சந்திக்கிறதுக்கு இன்னும் 2 வாரம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கிலுவை சொல்லிட்டு இருக்கிறான். இருந்தாலுமே அவங்க கடைசி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே 1 செப்டம்பர் யார்க் யூனிவர்சிட்டியில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலுமே அவங்க சந்திக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, நான் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே யார்க் யூனிவர்சிட்டியில் தான் எங்கள் அப்பா கிங் அங்கே இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கான் சொல்லிட்டு இருக்கிறான். கான் ஒன்றும் அவசரப்படாத, எங்கள் அண்ணன் எனக்காக ஹண்டர் லைசன்ஸ்லேருந்து யூஆர் எடுத்துருவான், அந்த யூஆரில் வச்சுக்கிட்டு நம்ம ஈஸி கண்டுபிடிச்சல் அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த கழுகு பார்த்தீங்கன்னா கிலோவோட கையிலே வந்து கொடுத்து போட்டுதல் அப்படின்னா நமக்கு யூஆரில் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம இனிமேல் யார்க் யூனிவர்சிட்டிக்கு போய் கிங்கை கண்டுபிடிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறப்பல அதோட இந்த எபிசோடு முடிக்கப்படுது. 1 செப்டம்பர் யார்க் யூனிவர்சிட்டியில் எல்லாருமே சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதனால் அடுத்த எபிசோடில் குரப்பிக்கா, லியோரியோ, கான், கிலுவா எல்லாருமே ஒன்றா இருப்பாங்க தான் எனக்கு ஒரு கிஸ்ஸிங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தன்னோட அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்காக கான் என்னென்ன பண்ண போகிறான் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்லேயே பார்க்கலாம். சரி, நானும் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்குறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.